வெல்கம் பேக். இன்னைக்கு கரண்ட் எலக்ட்ரிசிட்டியில் நெக்ஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ்லாம் பார்த்துட்டு வரோம். இதில் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா, டிஃபைன் drift velocity of the electrons in a conductor connected across a battery. The figure show the variation of drift velocity BD of the electron in a two copper wire A and B of different length அவங்களே கொடுத்துருக்காங்க versus potential difference applied. ஸோ இந்த கிராஃப் வந்து drift velocity by voltage இதுக்கு இருக்கு. இதுல இருந்து என்ன கேக்குறாங்கன்னா, இந்த ஸ்லோப் எதை ரெப்ரசென்ட் பண்ணும், which one of the two wire is longer, இது ரெண்டு கேட்டிருக்காங்க. நம்மளோட drift velocity ஃபார்முலா தெரியும், E tau by m. எலக்ட்ரிக் ஃபீல்டுனா வோல்டேஜ் per யூனிட் லென்த். அப்ப drift velocity E, எலக்ட்ரிக் ஃபீல்டு பதில் வோல்டேஜ் per யூனிட் லென்த் tau m. இங்க என்ன இருக்கு, drift velocity per voltage தானே, இந்த வோல்டேஜ் இந்த சைடு எடுத்துட்டு வரலாம். Vd by volt is equal to E tau by Lm. ஸோ இந்த ஸ்லோப் ரெப்ரசன்ட்னு இதை போட்டா போதும். நெக்ஸ்ட் which one of the two wire is longer. இப்போ இந்த ஸ்லோப் inversely proportional to the length. inversely proportional to the length. அப்ப A தான் வந்து ஸ்லோப் அதிகம், டீட்டா அதிகம், B வந்து டீட்டா கம்மி. ஸோ இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்லாம் அப்போ டீட்டா அதிகமாக இருந்துச்சுன்னா லென்த் கம்மியாக இருக்கும், இங்கே லென்த் வந்து அதிகமாக இருக்கும். ஸோ விச் ஒன் ஆஃப் த டூ ஒயர் இஸ் லாங்கர் அப்படின்னும் போது பி ஒயர் இஸ் லாங்கர். நெக்ஸ்ட் கொஸ்டின், இது ரொம்ப இம்பார்ட்டண்டான கொஸ்டின், நிறைய முறை கேட்டிருப்பாங்க. ஜஸ்ட் லாஜிக்கை யூஸ் பண்ணி அப்ளை பண்ணோம். The thickness of a conductor continuously decreases from one end A to another end B. ஸோ ஒரு கண்டக்டர் அதோட திக்னஸ் போது கிராஸ் செக்ஷன் ஏரியா டிக்ரீசஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ நான் ஒரு ரஃப் ஸ்கெட்ச் இது மாதிரி போட்டுக்கிறேன். இது ஏ, இது பின்னு எடுத்துக்கிறேன். இந்த சைடு ஏரியா பெருசாக இருக்குது, இந்த சைடு கம்மியாக இருக்குது. இட் இஸ் கனெக்டட் அக்ராஸ் த டெர்மினல் ஆஃப் த பேட்டரி. ஸோ ஒரு பேட்டரியில் கனெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. வாட் வில் பி த எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்டு. எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன ஆகும்னு கேட்குறாங்க. இப்போ இதுவரை கிராஸ் செக்ஷனாக இருந்தால் நம்ம எதுவும் மென்ஷன் பண்ணதால, இது இந்த கிராஸ் செக்ஷன் ஏரியா கம்மி ஆகிட்டே வருது. இப்போ இதில் எலக்ட்ரிக் ஃபீல்டு எப்படி இருக்குன்னு கேட்குறாங்க. எலக்ட்ரிக் ஃபீல்டு அப்படின்னா வோல்ட் பர் யூனிட் லென்த் E is equal to V by L, இந்த ஃபார்முலா தெரியும். வோல்டேஜ் அப்படின்னும் போது இதில் ஏரியா வரல, லென்த் மட்டும்தான் வந்திருக்கு. அப்போ ஏரியா வர மாதிரி ரிலேட் பண்ணோம். V is equal to IR, அதை போட்டுறேன். E is equal to IR by L. ஆரை வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா ரோ L by A, இந்த L அப்படியே இருக்கும். அப்போ L கேன்சல் ஆகிடும். I rho by A. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஏரியா. இங்கே ஏரியா என்டிஏல ஏரியா அதிகமாக இருக்குது, அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து கம்மியாக இருக்கும். எண்டு பியில் ஏரியா வந்து கம்மியாக இருக்குது, எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து அதிகமாக இருக்கும். ஸோ அப்போ நம்ம ஆன்சர் எப்படி மென்ஷன் பண்ணிடலாம்னா, வாட் வில் பி த எஃபெக்ட் ஆஃப் எலக்ட்ரிக் ஃபீல்ட் அட் த பாயிண்ட் ஏ ஆன் த கண்டக்டர் as moves from A to B. அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது, இங்கே கம்மி இங்கே அதிகம்ல. ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்ட் இன்க்ரீசஸ் as move from A to B அப்படின்னு மென்ஷன் பண்ணிடுறோம். நெக்ஸ்ட் கொஸ்டின்ல நான் கேட்டிருக்காங்க மொபிலிட்டி. நெக்ஸ்ட் கொஸ்டின்ல கரண்ட் டென்சிட்டி கேட்டிருக்காங்க. கரண்ட் டென்சிட்டி J வந்து I by A. அப்போ இதுக்கும் என்ன ஆகுது, இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு த ஏரியா. அப்போ நம்ம என்ன இங்கே பண்ணமோ அதே தான் வரப்போகுது. current density J also increases as move from A to B. சரியா? நெக்ஸ்ட் மொபிலிட்டி நியூனா drift velocity by electric field. இதில் என்ன வரும் அப்படின்னா drift velocity E tau by m divided by E. அப்போ E கேன்சல் ஆகிடும். E tau by m. இதில் ஏரியாவே வரல நம்மளுக்கு. அப்போ it is independent. So it is independent, no change ன்னு கூட போட்டுக்கலாம். no effect or no change. Next question, define the term drift velocity and relaxation time, give their physical significance. ஸோ இது மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் தியரி கொஸ்டினா ஃபர்ஸ்ட் அதுக்கான ஆன்சர் அழகாக நம்ம டெஃபினேஷன்ஸ் நோட் பண்ணிடணும். ஸோ drift velocityனா அதோட ஸ்டேட்மெண்ட்டை
It is the average velocity with the electron move in a conductor when the electric field is applied across the conductor. And drift velocity controls the net current flow across any cross-section area. There is no net transport of charges across any perpendicular area. அப்படின்னா என்ன சொல்றாங்கன்னா நெட் ஃப்ளோ ஆஃப் கரண்ட் தான் சொல்றாங்க. மொத்த சார்ஜஸும் அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆகிடாது, ஜஸ்ட் நெக்ஸ்ட் தான் ஜம்ப் ஆகும் அப்படின்ற மாதிரி லாஜிக்கு. ரிலாக்ஸேஷன் டைம்னா இப்போ ஒரு எலக்ட்ரான் இங்கே இருக்கு, இங்கே இன்னொரு எலக்ட்ரான் இருக்குன்னா நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்கும், கொலாய்டு ஆகிட்டு அப்படியே மாறிட்டே இருக்கும். ரிலாக்ஸேஷன் டைம்னா ஆவரேஜ் டைம் பிட்வீன் சக்சஸிவ் கொலிஷன். பிட்வீன் த கொலிஷன், இங்கேருந்து இங்கே கொலிஷன் ஆகிறதுக்கு பிட்வீன் இங்கே ஒரு டைம் இருக்கும்ல, இது மாதிரி மொத்தத்துக்கும் ஆவரேஜ் எடுத்தோம்னா அதான் வந்து ரிலாக்ஸேஷன் டைம். ஆவரேஜ் டைம் பிட்வீன் த சக்சஸிவ் கொலிஷன் ஆஃப் drifting electrons. It is a factor determining the electrical conductivity of a conductor at different temperature. And the relaxation time ஏற்ற மாதிரி தான் அதோட ரெசிஸ்டன்ஸே இருக்கும். ஃபாஸ்ட்டாக கொலாய்டு ஆச்சுன்னா அப்போ வந்து சார்ஜஸ் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போக முடியாது, ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும், கரண்ட் கம்மியாயிடும். சரியா? இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின் இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, a conductor of length L, கண்டக்டரா லென்த் L கனெக்டட் அக்ராஸ் த டிசி சோர்ஸ்னும் போது பேட்டரியில் கனெக்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ வந்து இஎம்எஃப் பின்னு இருக்கு. நெக்ஸ்ட், இஃப் த கண்டக்டர் இஸ் ரீப்ளேஸ் பை த another of same material and area of cross section, பட் லென்த் மட்டும் பெரிய லென்த் ஆயிடுச்சா 5L. மற்ற எல்லா கண்டிஷனும் சேம். வாட் ஃபேக்டர் வில் த ட்ரிஃப்ட் வெலாசிட்டி சேஞ்ச்? ட்ரிஃப்ட் வெலாசிட்டி எப்படி மாறி இருக்குன்னு கேட்குறாங்க. சரியா? ட்ரிஃப்ட் வெலாசிட்டி ஃபார்முலா இஇ டவு பை எம். எலக்ட்ரிக் ஃபீல்டு ஃபார்முலா, அது எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா வோல்ட் பர் யூனிட் லென்த்து, அதை இங்கே சப்ஸ்டியூட் பண்ணோன்னா இபிஎல் வந்துடும் டவு பை எம். அப்போ இட் இஸ் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு லென்த்து. அப்போ லென்த் இன்வெர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு லென்த்தா, இங்கே லென்த் வந்து 5 டைம்ஸ் ஆயிருக்கலாம். அப்போ 5Lன்னு வரும். இபி டவு எம் 5L. ஸோ இதுக்கான ஆன்சர் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி ரெடியூஸ்டு பை 5 டைம்ஸ். சரியா? ரெடியூஸ்டு பை 5 டைம்ஸ். லென்த் இன்க்ரீஸ் ஆனதால ரெடியூஸ்டு பை 5 டைம்ஸ். நெக்ஸ்ட் கொஸ்டின், find the relation between drift velocity and the relaxation time of charge carriers in the conductor. இந்த ரிலேஷன் ஏற்கனவே போட்டிருக்கோம். இதுக்கு எப்படி ப்ரெசன்டேஷன் பண்ணணும்னு தெரிஞ்சுங்க. ஒரு ஒயர் கண்டக்டரை அது பொட்டன்ஷியல் கொடுத்துருக்கோம், அதோட லென்த் கொடுத்துருக்கோம், எலக்ட்ரிக் ஃபீல்டு வந்து பாசிட்டிவ் டு நெகட்டிவ் போகுது, கரண்ட் இந்த டைரக்ஷனில் போகும். ஃபோர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்டு வந்து எஃப். இந்த டெரிவேஷன் அப்படியே பார்த்துட்டு வந்தோம். ஃபர்ஸ்ட் எத்தனை எலக்ட்ரிக் ஃபீல்டு exerts the electrostatic force. எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா ஃபோர்ஸ் பர் யூனிட் டெஸ்ட் சார்ஜ் வந்து எலக்ட்ரான் மைனஸ்ன்னு எடுப்பேன். அப்போ எஃப் இஸ் ஈக்குவல் டு இஇ, அதுதான் இங்கே போட்டிருப்பாங்க. நெக்ஸ்ட் ஆக்சலரேஷன், எஃப் இஸ் ஈக்குவல் டு ஃபோர்ஸ்னா மாஸ் இன்ட்டு ஆக்சலரேஷனா, இப்போ ஆக்சலரேஷனா ஃபோர்ஸ் பை மாஸ், ஃபோர்ஸுக்கு பதில் இஇ பை எம். ஆக்சலரேஷன் கண்டுபிடிச்சிட்டுமா? இதில் அதோட டேர்ம்ஸ் எப்போவுமே இது மாதிரி தான் எக்ஸாமில் எக்ஸ்பிளைன் பண்ணோம். மாஸ், எம்ன்றது மாஸ், இ சார்ஜ் ஆஃப் அன் எலக்ட்ரான். இப்போ ட்ரிஃப்ட் வெலாசிட்டி இங்கே ஒரே ஒரு எலக்ட்ரான் இருக்க போகிறதில்ல, நிறைய எலக்ட்ரான்ஸ் இருக்கும், அதனால தான் இதுக்கு ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறோம். அப்போ விடி போட்டு v1 + v2 v3 டாட் n பை n. கைனமெட்டிக் ஈக்குவேஷன் v இஸ் ஈக்குவல் டு u + at. சரியா? ஸோ u1 + at1. அதே மாதிரி நம்பர் ஆஃப் சார்ஜஸ்ன்றதால இது மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிறேன். u1 u2 அப்படின்னா தெர்மல் வெலாசிட்டிஸ் ஆஃப் எலக்ட்ரான். a τ1னா வெலாசிட்டி அக்வைர்ட் பை த எலக்ட்ரான், τ1னா டைம் டேக்கன் ஃபார் த கொலிஷன். அப்போ இதில் என்ன பண்ணியிருப்பாங்க, நெக்ஸ்ட்டு u எல்லாம் தனியாக, எல்லாத்துலேயுமே ஆக்சிலரேஷன் காமனாக எடுத்துட்டு டைம் எல்லாம் போட்டுருவாங்க. இதில் இந்த u இனிஷியல் 0 அப்படின்னு எடுத்துப்பாங்க. vdன்னும் போது a டவ், இந்த மொத்த டவ்வையும் ஆவரேஜ்னு போட்டுப்பாங்க. ஆவரேஜ் டைம் அப்படின்னு போட்டாங்கன்னா நம்மளுக்கு என்ன வரப்போகுதுன்னா vd இஸ் ஈக்குவல் டு a டவ். vd இஸ் ஈக்குவல் டு a டவ்வா, ஏவோட வேல்யூ இங்கே இருக்கும். அப்போ மைனஸ் இஇ டவ் பை எம். இதுதான் வந்து ட்ரிஃப்ட் வெலாசிட்டி. ஸோ தியரி பார்ட்டில்
2 மார்க் 3 மார்க்கே இவ்வளோ பெரிய எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு வரணும். நெக்ஸ்ட் பார்ட் ஆஃப் த கொஸ்டின்ல a conductor of length L is connected to a DC source of EMF V. If the length of the conductor is tripled by stretching it, keeping the volume constant, explain how the drift velocity would affect. இந்த drift velocity ல போன சம்ல கூட பார்த்தோம் பாருங்க, எலக்ட்ரிக் ஃபீல்ட்னா வோல்ட் பர் யூனிட்ல இருந்து அதை சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். E B tau m L. அப்ப it is inversely proportional to length. Length 3 times increase ஆகுது. length 3 times increase ஆச்சு அப்படின்னா drift velocity ஆயிடும் reduced by 3 times. அவ்வளவுதான். கண்டிப்பா it will be reduced by 3 times. Next question, define mobility of electrons. Use SI unit. Mobility அப்படின்னா it is defined as the magnitude of drift velocity per unit electric field. Symbol வந்து nu. Modulus of drift velocity by electric field. Electric drift velocity na E tau by m. E போயிட்டு உனக்கு E வந்து Q ன்னு எடுத்துப்பாங்க. சார்ஜ் tau by m. யூனிட் வந்து என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வெலாசிட்டி தானே, வெலாசிட்டி தான் மீட்டர் பர் செகண்ட். இங்க எலக்ட்ரிக் ஃபீல்டு வோல்ட் பர் யூனிட்ல இருந்து V by L மீட்டர்னு வரும். இதை ரெசிப்ரோகேட் பண்ணா m by s into m by v மீட்டர் ஸ்கொயர். இது வோல்ட் இன்வர்ஸ், செகண்ட் இன்வர்ஸ். இப்போ நெக்ஸ்ட் கொஸ்டின், a steady current is flowing through the wire AB as shown in the figure. What happens to the electric field and drift velocity? இதே மாதிரி ஒரு கொஸ்டின் பார்த்தோம். எலக்ட்ரிக் ஃபீல்டு drift velocity என்ன ஆகுதுன்னு பார்க்கணும். இப்போ ஏரியா வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகுது, சரியா? ஸோ எலக்ட்ரிக் ஃபீல்டோட ஃபார்முலா வோல்ட் பர் யூனிட் லென்த்து. வோல்ட்டுக்கு இதில் ஏரியா வரணுன்றதால ஐஆர்னு எடுப்பேன். ஆருக்கு பதில் ரோ எல் பை ஏ. எல் கேன்சல் ஆகிடும். எலக்ட்ரிக் ஃபீல்டு இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல் டு ஏரியான்ற விஷயம் தெரியணும். அப்போ ஏன்ற இடத்துல ஏரியா பாயிண்ட் ஏல ஏரியா கம்மியாக இருக்குது. ஏரியா கம்மியாக இருந்தால் எலக்ட்ரிக் ஃபீல்டு அதிகமாக இருக்கும். பாயிண்ட் பியில் ஏரியா அதிகமாக இருக்குது, அப்போ எலக்ட்ரிக் ஃபீல்டு கம்மியாக இருக்கும். அப்போ ஆன்சர் வந்து டிக்ரீசஸ். எலக்ட்ரிக் ஃபீல்டு என்ன ஆகிட்டே வருது? டிக்ரீசஸ் as moves from A to B. டிக்ரீஸ் ஆகிட்டே போயிடும். ட்ரிஃப்ட் வெலாசிட்டி அதானே கேட்டிருக்காங்க. ட்ரிஃப்ட் வெலாசிட்டி நம்மோது BD is equal to இதே ஃபார்முலா தானே, E tau by m. tau by m. இதில் எலக்ட்ரிக் ஃபீல்டு அகைன் மென்ஷன் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா I is equal to NEABD. இந்த ஃபார்முலா எடுத்து சிம்பிளாக முடிச்சுக்கிறேன். இதில் ட்ரிஃப்ட் வெலாசிட்டி மட்டும் வேணும்னா என்ன பண்ணிக்கலாம் பாருங்க. ட்ரிஃப்ட் வெலாசிட்டி வச்சுட்டோன்னா I by NEA. இதுவும் என்னவா இருக்கு? இட் இஸ் இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். VD ஆல்சோ இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல். அப்போ இன்வர்ஸ்லி ப்ரொபோர்ஷனல்னா சேம் தான் வரப்போகுது. ட்ரிஃப்ட் வெலாசிட்டி ஆல்சோ டிக்ரீசஸ், மூவ் ஃப்ரம் A to B. நெக்ஸ்ட் பார்ட்ல தேர்ட் கொஸ்டின்ல இந்த சர்க்கியூட்டுக்கு ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் கேட்டிருக்காங்க. ஈக்குவலன்ட் ரெசிஸ்டன்ஸ் நம்ம என்ன பண்ணலாம் பாருங்க. இதை சிம்பிளிஃபை பண்ணலாம். 10 14 எப்படி இருக்கு? இது ரெண்டும் ஒரே லைன்ல இருக்கா? அப்போ ஒரே லைன்ல இருந்தா சீரீஸ்னும் போது 10 + 14 24. இது ரெண்டத்தையும் சேர்த்து நான் 24ன்னு சொல்லிடுவேன். இது ரெண்டுத்தையும் சேர்த்து எவ்வளவு சொல்லலாம்? 20 சொல்லலாம். இது 13 வச்சுக்கலாம். அப்போ இந்த சர்க்கியூட் வந்து இந்த பேட்டரி வந்து 6 வோல்ட் இப்படி இருக்குன்னா இது 30. இந்த 30 அப்படியே போட்டோம்னா இப்போ இங்க என்ன ஆகுது? இதுவும் 20, இதுவுமே என்ன ஆகுது? இந்த இடத்துல இருந்து வருது 24. மொத்தத்துல எல்லாத்தையுமே காமன் தான், காமன் பாயிண்ட்ஸ் தான் இருக்கு. மூணுமே பேரலல் தான், சரியா? 30, 20, 24 பேரலல் தான். மூணுமே வந்து பேரலல் தான். அப்போ 1/RP is equal to 1/30 + 1/20 + 1/24. எல்சிஎம் என்ன வரும்? 30, 20, 24க்கு 6 டேபிள்ஸ்ல போகுமா இல்லை 2 டேபிள்ஸ்ல பண்ணு? 2 15s are 2 10s are 2 12s are
5 டேபிள்ஸில் இது ரெண்டுத்துக்கு மட்டும் பண்ணிக்கலாம். 5 3s are 15, 5 2s are 10, 12 அப்படியே வச்சுக்கலாம். 3 டேபிள்ஸில் பண்ணனா 3 1s are 2, 3 4s are 12, 2 டேபிள்ஸ் 2 1 1 2 அதெல்லாம் 2ன்னு போட்டால் எல்லாம் ஒன்று ஆகிடும். 2 5s are 10, 30 30 இது 2 4 120 எல்சிஎம் வந்து 120 34s are 120, 26 are 120, 24 எத்தனை டைம்ஸ் வரும்? 5 டைம்ஸ் வருமா? 5 4s are 20, 5 2s are 10 12 5. அப்போ 10 15 by 120, 5 3s are 5 2s are 10 2 5 5 4s are 20 8 times 1 by 8 1 by RPன்றதா 1 by 8 அப்போ RPன்றது 8 ohms. ஸோ ஈக்குவலண்ட் ரெசிஸ்டன்ஸ் வந்து 8 ஓம். இதில் எவ்வளோ கரண்ட் போதுன்னு கேட்டிருக்காங்க. கரண்ட் V is equal to IR, IB/R, வோல்டேஜ் 6, ரெசிஸ்டன்ஸ் 8. ஸோ வோல்டேஜ் 6, ரெசிஸ்டன்ஸ் 8, 6 8 டிவைட் பண்ணனா போ அதை பாயிண்ட் வச்சு 0 பண்ணிக்கலாம். 6 8 7 சார் 7 சார் வந்து 56 4 0 5 0.75. ஸோ I வந்து 0.75 ஆம்பியர். இதில் போகிற கரண்ட்டு 0.75 ஆம்பியர். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின்னா IV கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் 2 wire. இது X, இது Y. At constant temperature as shown in the figure, 2 wires have equal length and diameter. எல்லாமே சேம் கண்டிஷன், மெட்டீரியல் மட்டும் டிஃப்ரெண்ட். Which of them are material have larger resistivity? ரோ எதுக்கு அதிகம்னு கேட்குறாங்க. ஓம்ஸ்ல தான் V is equal to IR. அப்போ R வந்து B/I. சரியா? ஸ்லோப் வந்து B/I இருக்கணும். ஆனால் இங்கே என்ன இருக்கு? I/V இருக்கு. சரியா? அப்போ ஸ்லோப் வந்து இன்வெர்ஸ்லியா இருக்கணும். ஆரோட ஃபார்முலா ரோ L/A V/I. ரெசிஸ்டன்ஸ் ரெசிஸ்டிவிட்டி டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் தான். இப்போ இந்த கிராஃப் V/I கொடுத்துருந்தாங்கன்னா YX கொடுத்துருந்தாங்கன்னா நீ என்ன சொல்லியிருக்கலாம்னா Y தான் வந்து லார்ஜர் ரெசிஸ்டிவிட்டி. ஏன்னா ஸ்லோப் வந்து V/I தான். இங்க வந்து ரிவர்ஸ்ல இருக்கா? ரிவர்ஸ்ல இருந்துச்சுன்னா அப்ப ஆங்கிள் எது கம்மியா இருக்கோ, டீட்டா கம்மியா இருக்கிறதுக்கு தான் வந்து ரெசிஸ்டன்ஸ் ரெசிஸ்டிவிட்டி அதிகமா இருக்கும். அப்ப எக்ஸ் தான் வந்து லார்ஜர் ரெசிஸ்டிவிட்டி. சரியா? லார்ஜர் ரெசிஸ்டிவிட்டி. சரியா? இது கொஸ்டின்ல எக்ஸா ஒய்யான்னு பார்த்துட்டு பண்ணணும். ஸ்லோப்னா ஒய் ஆக்சிஸ் பை எக்ஸ் ஆக்சிஸ். இங்க ஆப்போசிட்ல குத்துருக்காங்க. ஆப்போசிட்ல குத்துருந்தாங்கன்னா அப்ப மாறி தான் வரும். எதுக்கு அதிகமா இருக்கோ அது கம்மியா இருக்கும்னு அர்த்தம். நெக்ஸ்ட் கொஸ்டினும் இதே மாதிரி தான். ஐவி கிராஃப் தான் கொடுத்துருக்காங்க. இங்கேயும் ஐவி தான் கொடுத்துருக்காங்க. மெட்டாலிக் ஒயர் ஆஃப் 2 different temperature T1 T2 shown in the figure. Which of the 2 temperature lower கேட்டிருக்காங்க. எது லோயர்னு கேட்டுக்கிறாங்க. சரியா? ஃபர்ஸ்ட் அங்க ரெசிஸ்டன்ஸ் கேட்டிருந்தாங்க. ரெசிஸ்டன்ஸ் நம்மளுக்கு ஸ்ட்ரெயிட்டா எப்படி தெரிஞ்சிச்சு? R வந்து V/Iன்னு தெரிஞ்சிச்சு. இப்போ இங்க டெம்பரேச்சருக்கும் ரெசிஸ்டன்ஸுக்குமான ரிலேஷன் தெரிஞ்சு வச்சுக்கலாம். டெம்பரேச்சர் அதிகமாச்சுன்னா கண்டக்டர், இது கண்டக்டர் தான். அப்போ டெம்பரேச்சர் அதிகமாச்சுன்னா ரெசிஸ்டன்ஸும் அதிகமாக தான் ஆகும். ஏன் அப்படின்னா பொல்யூஷன் ஃபாஸ்ட்டாக போகும், பொல்யூஷன் அதிகமாக இருக்கும்லாம் பார்த்துருப்போம். அப்போ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா ரெசிஸ்டன்ஸ் இன்க்ரீஸ் தான் ஆகும். ஸோ இந்த ஸ்லோப் வந்து இன்வர்ஸ்லி இருக்கு. சரியா? ஆறு ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸ் எதுக்கு அதிகம்னு பார்க்கலாம். ரெசிஸ்டன்ஸ் எதுக்கு அதிகம் அப்படின்னா V/I குத்துனானா ஸ்லோப் அதிகமாக இருக்கிறது எடுத்துக்கலாம். ஆனால் இப்போ ஸ்லோப் கம்மியாக இருக்கிறது T2 தான் ஸ்லோப் கம்மி. அப்போ T2 ஸ்லோப் கம்மியா? ஸ்லோப் கம்மினா அதோட ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கும். ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருந்துச்சுன்னா டெம்பரேச்சர் வந்து அதிகமாக இருக்கும். T2ஓட டெம்பரேச்சர் அதிகமாக இருக்கும். இவங்க என்ன கேட்டிருக்காங்க? விச் ஆஃப் த 2 temperature is lower and why? T1 is lower அப்படின்னு போட்டு மென்ஷன் பண்ணிடணும். அதுக்கான ரீசன்ஸை எக்ஸ்பிளைன் பண்ணிடணும். Next question, the potential difference applied across the given resistor is altered so that heat produced by the second increased by the factor of 9. By what factor does the applied potential difference change? இப்போ ரெசிஸ்டர் இருக்கான். இந்த ரெசிஸ்டர்ல Vன்ற பொட்டன்ஷியல் கொடுத்து வச்சிருக்காங்க. அப்போ ஹீட் ப்ரொடியூஸ் ஆகும்.
இந்த ரெசிஸ்டரை ஆல்டர் பண்ணாமல் பொட்டன்ஷியல் மட்டும் வேரி பண்ணியிருக்காங்க வி டேஷ்ன்ட்டு. அப்போ ஹீட் ப்ரொடியூஸ் ஆனது வந்து 9 டைம்ஸ் இருக்கான். அப்போ ஹீட் ப்ரொடியூஸ்டு ஃபார்முலா பொட்டன்ஷியல் பேரலாக தானே கொடுத்துருப்போம். அப்போ ஹீட் பொட்டன்ஷியல் பி ஸ்கொயர் பை ஆர் டி. சரியா? ஹீட் ப்ரொடியூஸ்டுக்கு இந்த ஃபார்முலா இருக்கா? அப்போ பொட்டன்ஷியல் ஹீட் வந்து இனிஷியல் கண்டிஷனில் இது அப்படியே இருக்கு. நெக்ஸ்ட் டைம் வந்து 9 டைம்ஸ் வந்திருக்கு, 9 வந்திருக்கு. அப்போ இங்கே பின்றது என்ன கொடுத்துருக்கணும்னு பார்க்கணும். பி வந்து என்னவா இருக்குன்னா 9H வரணும். இது ரெண்டுத்தையும் மாற்றக்கூடாது, இது மட்டும் மாற்றணும் வோல்ட்டு. அப்போ பின்ற வோல்ட்டுக்கு ஹெச்னு வந்துச்சு. 9H வரணும்னா 3B கொடுத்தானா ஆயிடும். 3 3s are 9B ஸ்கொயர் T by Rன்னு வரும். சரியா? அப்போ வோல்டேஜ் என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வோல்டேஜ் இன்க்ரீஸ்டு பை 3 டைம்ஸ் பொட்டன்ஷியல். சரியா? அப்படியே பேசிக்காக செக் பண்ணிக்கணும். 9H வரணும் அப்படின்னும் போது 3 3s are 9. அப்போ பொட்டன்ஷியலை 3 டைம்ஸ் இன்க்ரீஸ் பண்ணியிருப்பாங்கன்னு தெரியணும். நெக்ஸ்ட் கொஸ்டின்ல இன் எ ஃபிகர் ஷோன் அம்மீட்டர் ஏ ரெசிஸ்டர் 4 ohm. ரெசிஸ்டர் 4 ohm EMF 12 volt having an internal resistance 2 ohm. Calculate the voltmeter and ammeter reading. Voltmeter எவ்வளோ, அம்மீட்டர் எவ்வளோன்னு கேட்குது. ஹோம்ஸ்ல V is equal to IR. I என்னும் போது V by R. இந்த இடத்துல என்ன பண்ணிக்கலாம், இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் கொடுத்துட்டாலே EMF divided by total resistance R plus small r வந்துடும். வோல்ட் 12 R plus R 4 plus 2 அப்போ 12 by 6 வந்து 2 ஆம்பியர். அம்மீட்டர் வந்து 2 ஆம்பியர் காமிக்க போகுது. அம்மீட்டர் 2 ஆம்பியர் காமிக்கும். வோல்ட் மீட்டர் எவ்வளோ காமிக்கும்னு பாருங்க. வோல்ட் மீட்டர் இங்கே மட்டும் தானே கனெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க. வோல்ட் மீட்டர் எப்படி காமிக்கும் அப்படின்னா EMF அப்படின்னும் போது EMF இங்கே 2 ohm 12 வோல்ட் இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸ் 2 இருக்கு. அப்போ E is equal to V plus small b. இங்க இருக்கிற பொட்டன்ஷியல் வேணும் அப்படின்னும் போது E மைனஸ் ஸ்மால் b. E வந்து 12 மைனஸ் ஸ்மால் b வந்து I ஸ்மால் r. அப்போ 12 மைனஸ் கரண்ட் வந்து 2 ஆம்பியர், ஸ்மால் r கரண்ட் வந்து 2. அப்போ 12 மைனஸ் 4 8 வோல்ட். ஸோ இந்த இடத்துல 8 வோல்ட் காமிக்கும். சரியா? ஏன்னா இந்த இன்டர்னல் ரெசிஸ்டன்ஸோட தான் கால்குலேட் பண்றாங்க.